வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சிக்கப்போகும் மைத்திரி கோட்டா சிஐடி தரப்பால் கசிந்த தகவல். தென்னிலங்கையில் 3 மாதங்களாக படுக்கையில் இருந்த மனைவியை கொன்றுவிட்டு உயிர் மாய்த்த கணவன். ரணிலின் உடல்நிலையில் மாற்றம், நீதிமன்றத்தில் ஆஜராவது குறித்து வெளியான தகவல். குடியிருப்பில் தீப்பரவல், 10 வீடுகள் சேதம், உடைமைகள் தீயில் கருகி நாசம். நாடாளுமன்ற எரிபொருள் கொடுப்பனவை பெற மறுத்த அமைச்சர்கள். யூடியூபர்களின் சமூக ஊடக கருத்துக்கள் தொடர்பில் வெளியான எச்சரிக்கை. புதையல் வேட்டை சம்பவத்துக்கு உதவியதற்காக கைது செய்யப்பட்ட பிரதி காவல்துறை அதிபர் உஜித் லெனஹேக்கு பதிலாக GND சொய்சா பிரதி காவல்துறை அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார். காவல்துறை அதிபர் பிரயந்த வீரசூரிய இந்த நியமனத்தை வழங்கியுள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. இதற்கு மேலதிகமாக நலன்புரி பிரிவுக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை அதிபர் பதவியையும் GND சொய்சா மேற்கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட பிரதி காவல்துறை அதிபர் நேற்று காவல்துறை தலைமையகத்துக்கு காவல்துறை அதிபர் பிரயந்த வீரசூரியரால் மாற்றப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2025 ஆண்டில் இலங்கையில் அரசியல் மற்றும் ஊழல் தொடர்பான கைதுகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே 2023 தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவுக்காக அரசு பணம் பயன்படுத்தி லண்டன் சென்றதாக குற்றச்சாட்டின் பேரில் கடந்த ஆகஸ்ட் 22 கைது செய்யப்பட்டார். பின்னர் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இது இலங்கையின் முன்னாள் தலைவரை கைது செய்த முதல் வரலாற்று சம்பவமாகும். இதனுடன் பல ஊடகவியலாளர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சமூக ஊடகங்களில் பதிவிட்ட கருத்துக்கள் காரணமாகவே பலரும் சிக்கியுள்ளார்கள். அதேபோல் ஊழல் வழக்குகளில் இந்த ஆண்டு மட்டும் 60க்கும் மேற்பட்டோரும் அதில் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அவர்களது உறவினர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறான பின்னணியில் உயிர்த்தினாய்ந்த தாக்குதல் தொடர்பில் மைத்திரிபால சிறிசேனாவும் கடத்தல் சம்பவம் ஒன்று தொடர்பில் கோட்டபாய ராஜபக்சவும் விரைவில் விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது. ரணிலின் கைதை தொடர்ந்து தென்னிலங்கை அரசியலில் சூடு பிடித்ததுடன் எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து புதிய வியூகங்களை அமைத்து வருகின்றது. கொழும்பு பெல்காசோவிட்ட கிரிகங்க முகப்பகுதியில் உள்ள வீடொன்றில் 75 வயதுடைய ஆண் ஒருவர் தனது 69 வயதுடைய மனைவியை நைலான் நூலால் தூக்கிட்டு கொலை செய்த பின்னர் தானும் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இவரது மகள் மற்றும் அவரது கணவர் நேற்று ஹோஹாகம மேல் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு ஒன்றுக்காக சென்றிருந்தார்கள். அந்த நேரத்தில் குறித்த நபர் தனது மனைவியை கொலை செய்து பின்னர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். மகள் வீடு திரும்பும்போது இந்த சம்பவத்தை கண்டு போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நபர் சில மாதங்களுக்கு முன்பு தனது மனைவியை இதே முறையில் கொலை செய்ய முயன்றதாகவும் ஆனால் அந்த முயற்சி தோல்வியடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கொலைக்கு முன்பு இவர் தனது வாழ்வாதாரத்துக்காக பயன்படுத்திய புல்வெட்டும் இயந்திரத்தை விட்டு பெற்ற பணத்தில் மது அருந்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கொலை செய்யப்பட்ட பெண் சுமார் 10 ஆண்டுகளாக பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு கடந்த 3 மாதங்களாக படுக்கையில் இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவன ஈர்ப்பு போராட்டம் நேற்று 23 நாட்களாகவும் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இசை மாலை தாழ்வு கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் ஒன்று திரண்டு ஆதரவை வழங்கினார்கள். நேற்று காலை மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் இடம்பெற்ற போராட்டத்துக்கு ஆதரவு வழங்கும் வகையில் இசை மாலை தாழ்வு கிராம பெண்கள் அமைப்பு உள்ளடங்களாக இசை மாலை தாழ்வு கிராமத்தைச் சேர்ந்த அநேகமானோரும் வருகை தந்து கலந்து கொண்டு தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார்கள். மன்னார் மக்கள் மற்றும் இளையோர் ஒன்றிணைந்து முன்னெடுத்து வருகின்ற போராட்டம் இன்றைய தின திங்கட்கிழமை 23 நாட்களாகவும் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகிறது. போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். மன்னாரில் புதிதாக முன்னெடுக்கப்பட உள்ள காற்றாலை மின் கோபுரம் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவற்றை முழுமையாக நிறுத்தும் வரை தமது போராட்டம் தொடரும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் குறித்த போராட்டமானது காலத்தின் தேவை கருதி முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் குறித்த போராட்டத்தில் உண்மை நிலையை அறிந்து கொண்டு தாம் ஒத்துழைப்பு வழங்கியதாகவும் தொடர்ந்து தமது ஆதரவு இப்போராட்ட குழுவுக்கு கிடைக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலையில் திருப்திகரமான நிலையை எட்டியுள்ளதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ள பதில் பணிப்பாளர் வைத்தியர் பிரதீப் விஜயசிங்கே, தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள சிறப்பு வைத்தியர்கள் முன்னாள் ஜனாதிபதியை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றார்கள்.
தற்போது அவருடைய உடல்நிலை திருப்திகரமான நிலையில் இருந்தாலும் திடீரென அவரது உடல்நிலையில் மாற்றம் ஏற்படக்கூடும் என்றும் வைத்தியர்கள் கூறுகின்றார்கள். இருப்பினும் நேற்று பிற்பகல் நடைபெறும் வைத்தியர்களின் கலந்துரையாடலுக்கு பிறகு இன்று நீதிமன்றத்தில் ஆஜராக முடியுமா என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் வைத்திய பிரதீப் விஜயசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நாட்டில் எதிர்க்கட்சிகள் இந்நேரத்தில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துவதற்காக போராட வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கோரிக்கை விடுவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் சில முக்கிய எதிர்க்கட்சி உறுப்பினரிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி வட்டார தகவல்கள் கூறுகின்றன. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் மூத்த அரசியல்வாதிகள் அவரை சந்தித்த போது இந்த விடயத்தை கூறியுள்ளார்கள். அத்தோடு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தொடர்பாக நீதிமன்றத்தில் தீர்ப்பை எதிர்த்து பேரணி நடத்தப்பட்டால் அது நாட்டின் நீதித்துறைக்கு எதிரானது என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் யாராவது நடந்து கொண்டால் சட்டம் அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏதேனும் குற்றச்சாட்டின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டால் நீதிமன்றம் அது தொடர்பில் விசாரித்து தேவை என்றால் அவருக்கு பிணை வழங்கும், இல்லை என்றால் அவருக்கு சிறை காலத்தை செலவிட வேண்டியிருக்கும். அதுதான் சட்டத்தின் வழி என்று தெரிவித்துள்ளார். நுவரேலியா பூண்டுலோயா டன்சினன் மத்திய பிரிவில் உள்ள லயன் குடியிருப்பில் ஏற்பட்ட தீப்பரவலில் 10 வீடுகள் சேதமடைந்துள்ளன. லயன் குடியிருப்பில் நேற்று முற்பகல் 11 மணியளவில் தீப்பரவல் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்தீப்பரவலில் 10 வீடுகள் தீயினால் சேதமடைந்துள்ளன. அதில் 4 வீடுகள் முற்றிலும் தீயினால் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் வீடுகளில் உடைமைகள் தீயில் கருகிய நிலையில் இச்சம்பவத்தில் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. தீப்பரவல் காரணமாக 30 பேர் தற்காலிகமாக தோட்ட மண்டலம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். மின்சார கசிவு காரணமாக இந்த தீப்பரவல் ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதுடன் இதில் ஏற்பட்ட சேதம் தொடர்பில் இன்னும் மதிப்பிடப்படவில்லை என்று பூண்டுலோயா போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய உட்பட 45 அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் நாடாளுமன்றத்தால் வழங்கப்படும் எரிபொருள் கொடுப்பனவுகளை பெறமாட்டார்கள் என பாராளுமன்ற செயலாளருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுக்கள் தங்கள் பணிபுரியும் அமைச்சகங்களிலிருந்து எரிபொருள் கொடுப்பனவை பெறுவதால் நாடாளுமன்றத்தால் வழங்கப்படும் எரிபொருள் கொடுப்பனவுகளை பெறாதிருக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி பிரதமர் ஹரணி அமரசூரிய நாடாளுமன்றத்திலிருந்து கிடைக்க வேண்டிய எரிபொருள் கொடுப்பனவை பெறமாட்டார் என்று முதலில் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹதியுடன் தெரிவிக்கப்பட்டது. இதனடுத்து ஏனைய அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களுக்கு எரிபொருள் கொடுப்பனவு கிடைக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை நிலவரப்படி 45 அமைச்சர்கள் மற்றும் துணை அமைச்சர்கள் தொடர்புடைய கடிதங்கள் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தனியாட்கள் மற்றும் யூடியூபர்களின் அண்மைய சமூக ஊடக கருத்துக்கள் மற்றும் கணிப்புகள் நீதித்துறையில் ஏற்படுத்தியுள்ள தாக்கம் குறித்து இலங்கை சட்டத்தணியர் சங்கம் அதிருப்தியை வெளியிட்டுள்ளது. இதுபோன்ற நடவடிக்கைகள் சட்டத்தின் ஆட்சியை நீதி அமைப்பு மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை குறை மதிப்புக்கு முற்படுத்தும் என்று அச்சங்கம் எச்சரித்துள்ளது. இந்நிலையில் நீதித்துறையின் சுதந்திரம் வெளிப்புற தலையீட்டிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. அதற்கமைய தலையீட்டு செய்பவர்களுக்கு அரசியலமைப்பின் கீழ் சட்ட நடவடிக்கை விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் சட்டத்தரணிகள் சங்கம் எச்சரிக்கை விடுவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி மருத புதைகுழியின் 2ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் திங்கட்கிழமை முன்னெடுக்கப்பட்டது. செம்மணி மருத புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிக்காக நீதிமன்றம் 45 நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் கடந்த 6ஆம் தேதி வரை 32 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டன. இந்நிலையில் 33வது நாளாக நேற்றைய தினம் திங்கட்கிழமை 3ஆம் பகுதியில் அகழ்வு பணிகள் ஆரம்பமானது. நேற்றைய தினம் ஏற்கனவே இந்த அகழ்வு தளங்கள் மேலும் விரிவாக்கம் செய்யப்பட்டு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினமும் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளது. அதேவேளை கடந்த 6ஆம் தேதி வரை கட்டங்கட்டமாக 41 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 150 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்த நிலையில் அவை முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 14ஆம் தேதி நடைபெற்ற வழக்கு விசாரணைகளின் போது மேலும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்ட நிலையில் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ள நிலையில் அதற்கான பாதேடுகளை தயாரிக்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 2025ஆம் ஆண்டு நகர அபிவிருத்தி நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டின் கீழ் செயற்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்து மீளாய்வு மற்றும் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடல் நேற்று காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது. நகர மற்றும் கிராமிய வீடமைப்பு நிர்மாண திட்டங்கள், நகர அபிவிருத்தி திட்டங்கள், நகர திட்டமிடல் திட்டங்கள், கழிவு முகாமைத்துவம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டங்கள், நீர்வளங்கள் மற்றும் சுகாதார திட்டங்கள் போன்ற துறைகள் குறித்து இங்கு கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டன.
இந்த துறைகளுடன் தொடர்புடைய நாட்டின் ஒவ்வொரு மாகாணத்திலும் செயற்படுத்தப்படும் திட்டங்களில் தற்போதைய முன்னேற்றம் குறித்து மீளாய்வு செய்யப்பட்டது. குறிப்பாக கடந்த கால பொருளாதார நெருக்கடி காரணமாக நிறுத்தப்பட்ட திட்டங்கள் மீண்டும் தொடங்குவதிலும் தொடங்கப்பட்ட திட்டங்கள் தொடர்ந்து முன்னெடுப்பதிலும் எழுந்துள்ள சிக்கல்கள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு தொடங்கப்பட்ட திட்டங்களை இந்த ஆண்டு குறிப்பிடப்பட்ட இலக்குகளை நோக்கி வழிநடத்த வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி வலியுறுத்தினார். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அமைச்சுகளுக்கு முறையாக நிதி ஒதுக்கியிருந்தாலும் அவை ஒரு குறிப்பிடத்தக்க காலத்துக்குள் முறையாக பயன்படுத்தப்படாவிட்டால் அது ஒரு பிரச்சனையாகவே என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். வீடுகள் மற்றும் கட்டிடங்களை நிர்மாணிப்பதில் நகர திட்டமிடல் சம்பந்தப்பட்ட பகுதி மக்கள் கருத்து மற்றும் தேவைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தங்கள் சொந்த விருப்பப்படி மேற்கொள்ளப்பட்ட நிர்மாணங்கள் காரணமாக நாட்டில் பல்வேறு பகுதிகளில் பயன்படுத்தப்படாத மற்றும் குறைந்த பயன்பாடுகளை உடைய அரசாங்க கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்துள்ளார். இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம். நன்றி.